வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகிழ்ச்சியின் நாள் ஒரு நற்சிந்தனை இணைந்து இன்றைய சிந்தனையாக டிசம்பர் 11 மறைப்பொருட்களை உணரும் நிலை. சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானமே, சிவம் சக்தி சேர்கையில் சீரைந்து பூதங்கள். சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி கூத்துதான் ஜீவ கோடிகளாகும். சிவமே சக்தியின் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியின் திணிவும் அறிவுமாம். சிவமே சக்தியின் ஒளி முதல் ஐந்தாக, சிவமே சக்தியின் ஜீவ கோடிகளாகும். பிரம்ம ஞானத்தின் மூலம் மறைப்பொருள்களின் நிலையை உணர முடியாது போகிறது. இது ஏன் என்றால், மக்கள் அனைவருக்கும் அருள் பேராற்றலின் இறைநிலையில் பிரம்மமே இறை துகளாக, விண்ணாக, விண்ணில் காந்தம் கரைசலாக தன்மாற்றம் பெற்று அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை என்ற மனம், ஆறாவது அறிவாகிய மனம் என்ற இந்த தோற்ற பொருட்களை உணரும் நிலையில் மக்களின் மனநிலை இல்லை. இதுகள் அனைத்துமே மறை பொருட்கள். மறை என்றால் இறைவன் தான் யார் என்பதை காட்ட மாட்டான், காட்டான். அதுதான் ஒரு சித்தர், காட்டானை மேலேறி கடை தெருவில் போகையில் நாட்டார் நம்மை மறித்து நகைப்புரிய பார்ப்பாரோ, நாட்டார் நம்மை மறித்து நகைப்புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே என்பார். இப்போ இந்த 5 புலன்களின் மூலமாக உணர்வது ஐந்து உணர்வு. இந்த புலன்கள் மூலமாக நாம் இறைநிலையை உணர முடியாது. 6வது அறிவு படித்த மனிதனை இதை உணர முடியும். ஏனென்றால் மனதை அகத்தாய்வு, அகத்தவம், மன அலை சூழலை குறைத்து தவம் இயற்றி அந்த நுண்ணிய அலைநீளத்துக்கு வர சொல்லோ நம்மளுடைய இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் மகரிஷி மறைப்பொருள். மறைப்பொருளை எல்லாராலையும் உணர்ந்த முடியாது, ஆனால் புலன்களுக்கும் எட்டாது, கருத்துக்கும் உணர முடியாது. எடுத்துக்காட்டி இது என்னது என்று நாம் உணர மக்களுக்கு சொல்லவும் முடியாது. அதற்காக தான் சொல்றாங்க அறிஞர்கள், இதை நீங்கள் தவம் இயற்றி மனதை நுண்ணிய அலை நீளத்துக்கு, அந்த மன அலை சூழலை ஆல்பா நிலையிலிருந்து இன்னும் நுண்ணிய நிலைக்கு நாம் மனம் செல்ல 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 இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ரகசியங்கள் எல்லாம் பிரம்மமே நானாகவும் வந்துள்ளேன், அனைத்து உயிர்களின் தோற்றமும் அதுவே என்று உணரத்தான் அகத்தவம் கொடுத்திருக்காரு. அந்த அகத்தவத்தை நாள்தோறும் தவறாமல் இயற்றி இறைநிலைதான் நான் என்ற இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதே இந்த மறைப்பொருள்களின் உணரும் நிலை என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.